ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கேஎம் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குட்டிகளுக்கு வந்து இன்றைக்கி தென்னை ஓலை இருக்குங்களே, அதை வந்து நம்ம ஃபுட்டாக நம்ம மார்னிங் டைமில் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நம்ம வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தோன்னே வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நம்மளோட முயலுக்கு வந்து கழிச்சல் பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற தீவனத்திலேயே அதோட மருத்துவ குணங்கள் அடங்கிய தீவனமாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு மெடிசனும் நம்ம தர தேவையில்லை. பாருங்கள் எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. நம்ம காலையில் அடர் தீவனம் வைப்போம், ஈவினிங் வந்து பசுந்தீவனம் வைப்போம். காலையில் அடர் தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கொடுத்துட்டோம்னா சுத்தமாக சாப்பிட்ருவாங்க. எல்லா முயலும் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் குட்டி, இவங்கெல்லாம் 70 நாள் ஆன குட்டிகள். அந்த கேஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 45 to 50 days ஆன குட்டிகள். எல்லோரும் அருமையாக சாப்பிட்றாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இது வந்து ஒரு நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா எந்த வித பிரச்சனையும் நம்மளுக்கு முயல்களுக்கு இருக்காது. பார்த்திங்கன்னா வாழை இலை, தென்னஞ்சோவை, அப்புறம் இந்த கற்பூரவள்ளி தழை, அப்புறம் துளசி, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா முயலுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நம்ம தனித்தனியாக மருத்துவம் வந்து அந்த முயல்களுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. இல்லைன்னா கழிச்சலுக்கு ஒரு மருந்து, சளிக்கு ஒரு மருந்து, இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாரி இருக்கும். மற்றபடி நம்ம இது கற்பூரவள்ளி தழைலாம் நம்ம கொடுத்தோம்னா சளி தொந்தரவு இருக்காது சுத்தமாகவே. குட்டிகள்லாம் பாருங்கள் அருமையாக சாப்பிட்றாங்க. நம்ம சின்னதுலேருந்தே அதுக்கு நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அருமையாக சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்போம், வேப்பந்தழை நம்ம கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் நீக்கலாம். அது நம்ம மார்னிங் தான் கொடுக்கணும். மார்னிங் நம்ம அடர் தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடர் தீவனம் வச்சா போதும். கொஞ்சம் லேட்டாக நம்ம அன்றைக்கி அடர் தீவனம் வைக்கணும். என்ன காரணம்னா, நம்ம அடர் தீவனம் வச்சிட்டோம்னா அது அடர் தீவனம் சாப்பிட்ருச்சு அப்படின்னா இந்த வேப்பந்தழையெல்லாம் சாப்பிடாது. ஏன்னா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வேப்பந்தழையே சாப்பிடாது. நம்ம நேரமாக கொடுத்துட்டோம்னா அது சாப்பிடும். நம்ம காலையில் டைமில் அது பசியோடு இருக்கும்போது நம்ம என்ன கொடுத்தாலும் அது சாப்பிடும். அதனால் நம்ம வந்து அதுக்கு சத்தானதாக கொடுக்கணும். நம்ம ஏதோ தீனி போடுறோம் அது சாப்பிடுது அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னா முயல் பண்ணையே நம்ம நடத்த முடியாது. ஏதோ கடமைக்கு முயல் வச்சுருக்கலாம், ஆனால் பண்ணையாக நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். நம்ம ஈவினிங் பார்த்தோம்னா பசுந்தீவனம், வேலி மசால் கொடுப்போம், மல்பெரி கொடுப்போம், அப்புறம் சூப்பர் நேப்பியர் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வரப்பு வெளியில் இருக்கிற புல்லு இதெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டிகள்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 days ஆன குட்டிங்க. இதுனா அருமையாக சாப்பிட்றாங்க. பாருங்கள் எப்படி எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா பாருங்கள் சாப்பிட்டு கம்மாவை போய் படுத்துக்கிட்டாங்க.
ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம தண்ணியில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மஞ்சள் தண்ணி கொடுப்போம், மஞ்சள் கலந்து வைப்போம் தண்ணியில். அப்புறம் இந்த டெட்ராசைக்கிளின் பவுட்ரு, அது மஞ்சள் கலரில் இருக்கும் பாக்கெட்டு, அதை நம்ம கொடுத்தோம்னா வீக்லி 2 days நம்ம அது கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பவுட்ரு சொன்னல டெட்ராசைக்ளின், இந்த பவுட்ரு தான் நம்ம இது வந்து கோழிகளுக்கு தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. கோழிகளுக்கு சளி பிடிக்காத இருக்கிறதுக்கு. அதேமாதிரி எல்லா அனிமல்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம், முயலுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மருந்து சூப்பர் காக்ஸ். இந்த மருந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்கிட்டேருந்து குட்டியை 35 நாளில் பிரிப்போம். அந்த தாய்கிட்டேருந்து பிரிக்கும்போது பிரித்து தனியாக நம்ம குட்டியை வந்து இதுமாரி குரோயர் கேஜில் போட்டு வளர்ப்போம். அப்போ நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த பவுட்ரு சூப்பர் காக்ஸுங்கிற பவுட்ரை வந்து தண்ணியில் கலந்து நம்ம கொடுத்தோம்னா நல்லபடியாக இருக்கும். நம்ம தாய்கிட்டேருந்து பிரிகிற அந்த இது இருக்காது, குட்டி இறப்புகள் வந்து இருக்காது. அதை பிரிக்கும்போது ஒரு விதமான அந்த ஈரல் நோயின்னு சொல்லுவாங்க, தலை சுற்றி நோய், அது இறக்கும். அந்த நோய் வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.